ஒருவனுக்கு அளவில்லாத செல்வம் அவன் கற்ற கல்வியே ஆகும். அதைத் தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது. கற்றவரிடத்தில் உண்டான வறுமையை விட கல்லாதவனிடத்தில் இருக்கின்ற செல்வம் மிகுந்த துன்பத்தை பிறருக்கு அளிக்கும். அறிவானது ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். பகைவரால் உள்புகுந்து அழிக்க முடியாத உள்கோட்டையாகும். மனதை சென்ற வழியே செல்ல விடாது. நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீமையிலிருந்து நீக்கி நல்ல வழியில் செலுத்துவது அறிவு. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாவிட்டாலும் எல்லா செல்வங்களும் உடையவராவர். அறிவில்லாதவர் வேறு எதை உடையவராயினும் ஒன்றும் இல்லாதவர். ஒருவனுக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழியறிந்து நீக்குபவராகவும் மேலும் அத்தகைய துன்பம் வராதபடி முன்னறிந்து காக்கும் தன்மையுடையவராகவும் உள்ளவரை பேணி துணையாக கொள்ளுதல் வேண்டும். அறிவில் தகுதியுடைய பெரியவர்களை தமக்கு உறவாக கொண்டு அவர்களை கேட்டு நடக்கும் ஒருவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் கிடையாது. நல்லவரது தொடர்பை ஒருவன் கைவிடுவது பலருடன் பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமையுடையதாகும். ஒருவனுக்கு நல்ல நண்பனை காட்டிலும் மேலான துணையும் இல்லை. தீய நண்பர்களை காட்டிலும் துன்பம் தரும் பகையும் இல்லை. ஒரு செயலை செய்யும் முன் அதனால் உண்டாகும் நன்மையையும் தீமையையும் ஆதாயத்தையும் ஆராய்ந்து அதன் பின்பே செய்ய வேண்டும். செய்யக்கூடாதவற்றை செய்வதாலும் கேடு உண்டாகும். செய்யக்கூடியதை செய்யாததாலும் கேடு உண்டாகும். ஒரு செயலை செய்யத் தொடங்குவதற்கு முன் அதனை முடிக்கும் வழியை நன்றாக எண்ணி தொடங்குதல் வேண்டும். அதனை தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது தவறாகும்.